சில மாரத்தான் வீரர்கள் பந்தயத்தின் நடுவிலேயே மலம் கழிப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உடல் அதன் உச்சகட்ட எல்லையை அடையும் போது ஆற்றலுக்காக இரத்தம் தசைகளுக்கு திருப்பப்படுகிறது. இதனால் குடல் பகுதிக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது. அது மட்டுமில்லாமல் ஓடும்போது ஏற்படும் அதிர்வுகள் குடலில் உள்ள கழிவுகளை கிளறிவிடுகின்றன. பந்தயத்தின் பதற்றமும் இந்த அவசர தூண்டுதலை அதிகரிக்கும். இதேபோன்ற ஒரு விசித்திரமான சம்பவம் ஒரு கோல்ஃப் மைதானத்திலும் நடந்தது. ஒரு மர்ம நபர் 10 ஆண்டுகளாக அந்த மைதானத்தின் துளைகளிலேயே மலம் கழித்து வந்தான். விளக்குகள் அமைத்தும் அவன் மரங்களில் ஏறி மின்சாரத்தை துண்டித்துவிட்டு தப்பித்து வந்தான். அதேபோல் எவரெஸ்ட் சிகரத்தில் கடும் குளிரால் மலம் உடனே உறைந்துவிடும். பல ஆண்டுகளாக குவிந்த இந்த கழிவுகள் பனி உருகும்போது அருவருப்பான நீர்வீழ்ச்சி போல மலையிலிருந்து கீழே இறங்கும். நல்லவேளையாக 2014 முதல் எவரெஸ்ட் ஏறுபவர்கள் தங்கள் கழிவுகளை தாங்களே பைகளில் எடுத்து வர வேண்டும் என்ற விதிமுறை மலையை தூய்மையாக்க உதவுகிறது.